உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, கீழ்கான அவசர பொது முக்கியம் வாய்ந்த நிகழ்வினை விதி 55 கீழ் மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி வலங்கைமான் வட்டம் விளத்தூர் ஊத்துக்காடு துணை மின் நிலையங்கள் முறையே 2020-2021 ஆண்டு அனுமதிகள் அளிக்கப்பட்டு நிதியும் ஒதுக்கப்பட்டு பணிகள் இதுவரை தொடங்கப்படவில்லை. பணிகள் துவங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் உரிமை இருக்கிறது. தங்களுடைய தொகுதிகள் மற்ற தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகிற நிகழ்ச்சியை பற்றி கேட்கலாம். ஆனால் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்து கேட்கின்ற போது இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் அதற்கு சரியான பதிலை வைத்திருக்கிறார்களா என்பதை தெரிந்ததற்கு பிறகு நீங்கள் அதை அனுமதித்தால் அது நன்றாக இருக்கும். இன்றைக்கு ஒரு ட்ரையலாக நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆகவே இனிமேல் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிற போது அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் உரிய பதில் வைத்திருக்கிறார் என்று தங்களுக்கு வந்ததற்கு பிறகு அனுமதிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க அவங்க இல்லை. மாண்புமிகு அவை முன்னவர் சொன்ன கருத்து இன்றைக்கு அவர் சொன்னார் பாருங்கள், ஒரு ட்ரையல் தான் விட்டீங்கன்னார். ஒரு சாம்பிள் பார்த்தீங்க. என்னென்னா, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்த பிறகு அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய அவசியமும் போய்விடுகிறது, அவசரமும் போய்விடுகின்ற கருத்தின் அடிப்படையில் சிலர் பேரை பதிவு செய்ய சொன்னால் அதன் மூலமாக உடனடியாக தீர்வு காணப்படும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் பதிவு செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். பலர் சொன்ன கருத்துக்களுக்கு உடனடியாக மாண்பு அமைச்சர் பெருமக்களும் பதில் சொல்லியிருக்கிறார்கள். நாளை முதல் அரசு துறை சார்ந்த மாண்பு அமைச்சர் பெருமக்களும் அரசு அதிகாரிகளும் அவசியம் கருத்தி தரப்படுகின்ற 55 விதியின் கீழ் தரப்படுகின்ற கவன ஈர்ப்பு தீர்மானங்களுக்கு அந்தந்த பதில் வந்த பிறகு, பதில் வந்திருக்கிறதா என்று எங்களுடைய துறைக்கு தெரிந்த பிறகு அவைகள் எடுத்துக்கொள்ளப்படும். அவைகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி பதில் வந்த பிறகு அவையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்து இப்போது மென்ஷன் முடிக்கலாம்.